செத்த எலி மாதிரி விழுந்தான்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன். இந்த சப்வே ஃபைட்டில் ஓடி போய் சட்டரை க்ளோஸ் பண்ணான்னு சொன்ன உடனே கதை கேட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த செக்மெண்ட் வந்து ரீடு அண்டு மொத்தமாக தூக்கிடலாம். அப்படியே ஏன்னா சாய்ஸ் வந்து அஜித் சார் இல்லை. எனக்கு ஷூட்டிங்கை விட ரேஸு கார் ரேஸுக்குள்ள தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். இந்த ஃபிலிம் வந்து யாவது அடிச்சு போயிடக்கூடாதா வெள்ளத்தில், ரொம்ப டயர்டாகிடுவேன் நான். ஒரு சில நேரங்களில் சொல்லிடுவார், என்ன தம்பி ஒரு ஆர்வக்கோளாறு மாதிரி டேரக்டரை கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி ஒரு தடவை சொல்லிட்டாரு. தாங்க மாட்டீங்கடா, என்ன தெரிஞ்சு தாங்க மாட்டீங்க. அது பெரும் பஞ்சாயத்தே இருக்குது. அதில் நான் நினச்ச மாதிரி வரலான்னா இவன் என்ன சொல்ல வரான், அத்தனை பேர் மத்தியில் இறக்கணும் சார் நீங்கள் இருங்க, அவன் இருக்கக்கூடாது. இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தான் சங்கர் சார் அவருடைய உழைப்பு. சார்பேட்டா படம் வந்து இந்திய சினிமாவில் தமிழ் சினிமாவில் 100 படங்கள் பட்டியல் போட்டால் சார்பேட்டா. ஒருவேளை இப்போ அஜித் சாருக்கு ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்து பாட்சா மாதிரிலாம் ஒரு படம் வந்து அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது வந்து கையிலே பிடிக்க முடியாது. வினோத் எங்கள் டைரக்டர். உங்கள் சமீபத்தில் அஜித் சார் வச்சு ஒரு 3 படம் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறதா சொல்கிறாங்க சார். விஜய் சார் கூட. சத்யா வழங்கும் தமிழ்நாடு நவ் செலிப்ரேட்டிங் தி லெஜெண்ட் பவர்ட் பை GT Holidays. லேட்டஸ்ட் மொபைல்னா சத்யா தான். GT Holidays, South India's #1 travel brand. செக்மெண்ட் வந்து ரீடு அண்டு. அதாவது நாங்கள் சில வீடியோஸ்லாம் போடுவோம் சார். ஓகே. அது வந்து எங்களோட ஃபேவரட்டான படங்களோட முக்கியமான காட்சிகள் எல்லாமே. இப்போ இந்த படத்துல என்ன நடந்தது இந்த ஷாட் எடுக்கும் போது அதை பத்தி சொல்லுங்க. அது போக இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த படத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் வந்து மாத்தணும் அப்படின்னா நான் ரீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காட்டுங்க. சரளா கொண்டையு சாமந்தி பூவ சடகோ பந்தா வச்சாண்டா, சடகோ பந்தா வச்சாண்டா, சம்மதம் சொன்ன மறுநாளே அவ அண்ணனுக்கு வந்தா மச்சாண்டா, அண்ணனுக்கு வந்தா மச்சாண்டா. அஜித் சார் வச்சு படம் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படியே காட்டிடுறேன். அப்படின்னா திருப்பி எடுக்கிறதுனே தூக்கிடுறது இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தமாக தூக்கிடலாம். அப்படியே அஜித் சார் ஃபேன்ஸ் கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். சும்மா தப்பாக சொல்ல நான் சொல்லியிருக்கேனே, இந்த ஃபிலிம் வந்து யாவது அடிச்சு போயிடக்கூடாதா வெள்ளத்தில், சுனாமியில் போயிடக்கூடாதான்னு. ஏன்னா சாய்ஸ் வந்து அஜித் சார் இல்லை எனக்கு. அவரை குறை சொல்ல, அவர் மாசான இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தா அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே அப்படி நெருப்பு தெரிக்குது. எனக்கே அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து ரன்னுக்கு பிறகு அவரை பயன்படுத்தலை சரியா. ஆனால் அதுக்கான கதையும் அது இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண வேண்டிய படத்தில் போய் நம்ம தப்பாக அவரை கூப்பிட்டோம். ஒரு அந்த நேரத்தில் யாரை உதாரணம் சொல்லணும்னா சித்தார்த் மாதிரி ஒருத்தர் பண்ணணும். அந்த கேட்டகரி சொல்கிறேன். ஸ்டூடெண்டாக இருக்கணும் இல்லையா அந்த கதைக்கு பொறுத்த வரைக்கும். கதையாக பார்த்தீங்கன்னா பார்த்தா ஆனந்தம், ரன்னு, ஜி அப்படியே டோட்டல் சேஞ்சு. அரசியல் அதுவும் என் லைஃப்பில் நடந்த கொஞ்சோண்டு என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். நான் காலேஜில் சந்தித்த, கல்லூரியில் நடந்த அரசியல் பிரச்சனை அப்படி தான் திங்க் பண்ணியிருந்தது. அஜித் சாருங்கிறப்ப அந்த பிஸ்னஸ் வைஸாக எல்லாம் பெருசாக இருக்கும். எங்கள் அசிஸ்டன்ஸும் வந்து என்னென்னா மம்முட்டியோட பண்ணியாச்சு, இந்த மாதிரி அஜித் சாரோடலாம் பண்ணால் சூப்பராகும்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட பட்ஜெட் கிடைக்கும், நம்ம கேட்ட படத்தை எடுக்கலாம்னு சொல்லி நான் என்ன கமிட் ஆகிட்டேன். மற்றபடி எனக்கு உள்ளூரை அதில் விருப்பமே இல்லை. நான் நினச்ச மாதிரி அவரும் வரல படத்தில். நான் நினச்ச மாதிரி வரலன்னா சார் வந்து ஒரிஜினலாக பிஎட் வளர்க்கணும், ஸ்லீக் ஆகணும், அப்படி வரும் பட்சத்தில் அப்படிலாம் ஃபீல் பண்ணது. அப்போ அவரால் அது முடியலை, நடக்கலை. ஒருவேளை இப்போ அஜித் சாருக்கு ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா என்ன மாதிரி ஜானர் செலக்ட் பண்ணுவீங்க சார்? இன்னும் பர்சனலாக அவருக்கெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரஜினி சாருக்கெல்லாம் பாட்சா அமைஞ்ச மாதிரிலாம் அமைஞ்சிருச்சுன்னா இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்கு, இன்றைக்கி இருக்கிற இதுக்கு வந்து அவருக்கு இருக்கிற அந்த மாஸுக்கு வந்து ஓரளவு அமைஞ்ச படங்களுக்கே இந்த ரேஞ்சுக்கு இருக்குது. அவருக்கான லெவலாக அவரை ஸ்க்ரீனில் வந்த அந்த லெவல் இருக்கு இல்லையா, அவர் என்ன 50 அமிதாப் பச்சன் ரேஞ்சுக்கு வர்றாரு. ரஜினி சாருடைய கிரேஸ் அப்படி எல்லாம் கலந்துக்கிட்டே ஒன்று இருக்குது அவருக்கு. பவன் கல்யாணுக்கெல்லாம் என்ன கிரேஸ் இருக்குமோ அப்படி இருக்குது. ஒரு விழாக்கள் எல்லாம் போனால் ஒருத்தங்க வர்றப்போ வர்ற கிளாப்ஸை விட இவர் வராதப்பயே ஒரு கிளாப்ஸ் வருது. அவர் தோற்றமே அங்கே இல்லை. அஜித்துங்கிற சொல்லுக்கு, அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய கிளாப்ஸ் வருது. அவருக்கெல்லாம் வந்து ஒரு கதை வந்து அப்படி பாட்சா மாதிரிலாம் ஒரு படம் வந்து அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது வந்து கையிலே பிடிக்க முடியாது. கரெக்டாக அமைஞ்சதுன்னா அப்படி ஒரு படம் தான் பண்ணணும். அப்படி கரெக்டாக அமையும் பட்சத்தில் அப்படி தான் பண்ணணும் அவருக்கெல்லாம். சூப்பர். இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வெங்கட் பிரபு அஜித் சார் 2 பேருமே இருக்காங்க. ஒருவேளை மங்காத்தா உருவாகிறதுக்கு இந்த இடம் ஒரு காரணமோ? இந்த படம் ஒர்க் ஆகலை. ஆனால் அந்த படம் நடக்கும்போது ஒரு சில
புதுசாக பசங்க இந்த படத்துக்குள்ளே நிறைய பேர் நடிக்க வச்சோம். வெங்கட் பிரபு வந்து என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு இதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி ஓகே. இந்த படம் பண்ணும்போது அந்த ஸ்பாட்டில் வந்து எப்பயுமே ஒரு விளையாட்டுத்தனம், அவரை பாட வச்சு கேட்குறது, ஒரு இன்ட்ரெஸ்டாக ஸ்பாட்டை வச்சுக்கிட்டே இருப்போம் அப்படி எப்பயுமே. ஓகே. அந்த ஷூட்டிங் நடந்த அனுபவங்களே ரொம்ப அற்புதமாக இருக்கும். சாருக்கும் அப்போ என்னென்னா ஷூட்டிங்கை விட ரேஸு, கார் ரேஸுக்குள்ளே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். அதனால் நிறைச்ச நேரத்தில் படம் நடக்காது. ரொம்ப டயர்டாகிடுவேன் நான். எனக்கு என்னென்னா ஒரு கதையை யோசிச்சேன்னா போனோன்னே எடுத்துடணும். ரன்னெல்லாம் மார்ச் 1 ஷூட்டிங்கு, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஜிவசராவில் பாஸ்ட்டு டகான்னு முடிஞ்சிடும். அப்போ தான் நம்ம அந்த ஒரு நினச்சோம் எடுத்துட்டோங்கிற மாதிரி இருக்கும். அந்த டெம்போ மிஸ் ஆகாமல் இருக்கும். நம்மளுடைய மூடு தான் படத்தில் இருக்கிறது. அது எப்பயுமே வந்து என்னென்னா அது இருக்கணும். நம்ம மூடு போச்சுன்னா எதுவுமே நடக்காது. ஒன்றுமே இல்லாமல் கூட ஒரு மூடோடு போகிறப்ப அங்கே ஒரு பெரிய மேஜிக் நடக்கும். அப்போ எல்லாமே கையில் இருந்தும் அங்கே ஒரு மூடு யாருக்குமே இல்லாதப்போ அது வந்து வராது. அந்த அப்படி கிளாப் அடிக்கணும்னா 2 பக்கம் வந்து வரணும் இல்லையா? அந்த அவரும் அந்த எனர்ஜியோடு வரணும், நானும் அப்படி போகணும். அப்போ தான் நிகழும். அது நிகழாது நம்மளுக்கே தெரியும். அப்படியே வந்து எல்லாமே லாஸ் ஆகிட்டே போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அது லாஸ் ஆகுதுடான்னு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். அது தெரிஞ்சது ஒரு படம் நல்லா வர்றதும் வராமல் போகிறதும் நம்மளுக்கே தெரியும். அந்த மாதிரி போகுது அப்படின்னும் போது ஒரு டேரக்டராக எப்படி சார் ஃபீல் பண்ணுவீங்க அந்த இடத்துல? ஏன் கமிட் ஆகிட்டோம் இல்லையா? ஏன்னா அவரும் சொல்லிட்டார். அவருக்கு இந்த படம் வந்து முதல் நாள் கதை கேட்டோன்னே இந்த கதை வேணான்னு தான் சொன்னார். அப்போ கூட நான் நல்ல விஷயம்டா, அவருக்கு பிடிக்கல, போயிடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கும் இவரை வச்சு பண்ணுறதுக்கு தான் விருப்பம் இல்லையே. நம்ம அசிஸ்டன்ஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இங்கேருந்து சக்கரவர்த்தி சார், அவர் வந்து ப்ரொடியூசரு, அவர் ஃபோன் பண்ணி இல்லை ஜி எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் பண்ணுங்கன்னு அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டார். பண்ணி என்கிட்டையும் நீங்கள் நினச்ச படத்தை நீங்கள் எடுங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். சொன்னோன்னே சரி ஓகே அப்படி கண்டினியூ ஆச்சு. இது ஒரு மேஜிக் தான். அது வந்து கதை பேசும்போதே எங்களுக்கு அது வந்து தெரிஞ்சது. ஒரிஜினலாக ஷூட் பண்ணலான்னு நினச்சா எந்த சப்பேயுமே கரெக்டாக வந்து பர்மிஷனோ இல்லாட்டினா வந்து அத்தினால் நாங்கள் ஷூட்டிங் கிடைக்காது. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு செங்கல் வச்சு ரத்தின சாருடைய இடம் ஒன்று இருந்துச்சு, அங்கே கட்டிட்டோம். அது வந்து ஒரிஜினல் சப்பே மாதிரியே இருக்குல்ல, இது வந்து நாங்கள் வந்து நீங்கள் கட்டினதா? ஆமாம். இந்த சப்பே நாங்கள் கிரியேட் பண்ணது. இது எனக்கு எந்த அளவுக்குன்னா கதை சொல்ல போகிறப்பே இது ஹெல்ப் பண்ணிச்சு. மேடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எனக்கு அவரே பேச சொல்லுங்கள் சொல்லிட்டு ரத்தின சார்கிட்ட சொல்லி எனக்கு நம்பர் வாங்கிட்டு நான் வீட்டிலேருந்து அடிக்கிறேன். அடிக்கும்போது மேடி ஃபோன் எடுத்துகிட்டு எவ்வளோ நேரம் சொல்லுவீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் மேடி எனக்கு வந்து ஃபுல்லாக அப்போ சார் மாதவன் சார் அப்போ தான் கூப்பிடுவோம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல்லாக சொல்லணும். ஏன்னா கதையே இல்லையே, டீட்டெயிலிங்கு அந்த மாதிரி தானே வந்து நம்ம கதையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அப்படியே என் கதையை யார் சொன்னாலுமே அது வந்து இதில் என்ன இருக்குன்னு கேட்டுருவாங்க. நான் சொன்னால் மட்டும்தான் அதுக்குள்ளே ஏதோ இருக்குங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துவேன் நான் தான். ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் வந்து என்னென்னா நான் வந்து டீட்டெயிலாக சொல்லணும், அப்போ தான் அவங்களுக்கு பிடிபடும். அதுக்காக வந்து என்னென்னா நான் வந்து ஒரு 2 மணி நேரம் தேவை. அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸில் சொல்லிடுவீங்களா அந்த மாதிரி தான் கேட்டார். இல்லை சார் இந்த கதையை ஒரு 2 மணி நேரம் சொன்னால் தான் புரியுன்னு. 2 மணி நேரமா? ஓகே சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சொல்லிட்டு வச்சிட்டார். மறுபடியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி 2வது தடவை தான் என்ன சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஒரு மணி நேரம் அப்படின்னாரு. எனக்கு என்ன உள்ளே ஒன்றுச்சுன்னா சரி ஓகே அதான் இருக்கே நம்ம கையில் சப்பே ஃபைட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டு சரி மேடின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நானும் பழனிசாமின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைலாக் ரைட்டர் 2 பேர் தான் போகணும். ஏதோ கிளம்பிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் ஏதோ விசேஷத்துக்காக. அவர் சைடில் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே நான் கதை கேட்குறேன் ஒரு 1 ஹவரில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் அவர் உள்ளே வர்றார். சார்ன்னு சொல்ல ஆரம்பித்தேன். இந்த சப்பே ஃபைட்டில் ஓடி போய் சட்டரை க்ளோஸ் பண்ணான்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து ஒன்று அடிச்சுது. அவங்க மேடம் வந்து சரிதான் மேடம் கதை திறந்துட்டு ஏதோ வந்தாங்க, இங்கே வந்து பயங்கரமாக சத்தம் போட்டார். கதை கேட்டுட்டு சொல்லிட்டு சத்தம் போட்டோடனே நீ கிளம்பி போனா அப்புறம் வந்துக்கிறேன் சொல்லிட்டார். சார் நீங்கள் ஃப்ரீயாக எவ்வளோ நேரமா சொல்லுங்கள் சார். அந்த இடம் அப்படி ஆக்குன்னு எங்களுக்கும் தெரியும், அது அந்த மூடு ஏற்படும். ஆனால் பழனிசாமி நானும் வண்டியில் பரவே பேசிட்டு போனோம். இந்த பேரம் பேசுகிறது எல்லாமே கதை சொல்ல ஆரம்பித்தோன்னே எல்லாமே மாறிவிடியா அப்படின்னு சொல்லி தான் பேசணும். அதுதான் நடந்துச்சு. பீட்டர் கெயின் ஒரு மாஸ்டர், அவர் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வராரு. இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பேன். அந்த ஸ்கிரிப்டில் இப்போ கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். அடித்தா செத்த எலி மாதிரி விழுந்தான்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன். ஏன்னா அந்த ஃபைட்டுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருப்போம்.
டகடகன்னு ஓடனா, சிவா சொன்னால் கேளு சிவா, போயிடு சொன்னால் ஓடனா போய் சட்டரை க்ளோஸ் பண்ணால் வந்தான். முதல் ஒருத்தன் முன்னாடி வந்தான், அப்படி ரப் பண்ணிவிட்டு அடித்தான். தப்படின்னு செத்தேலி மாதிரி விழுன்னு எழுதியிருப்பேன். செத்தேலி மாதிரி விழுந்தான்னு எழுதியாச்சு. அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? ஜீவா சார் பெரிய காரணம். அது மாதிரி அந்த ஃபைட் மாஸ்டரும் அவருக்கும் வந்து என்னென்னா இந்த ஃபைட்டை ஒர்க் அவுட் பண்ணுமேன்னு சொல்லி காலில் ஒரு கயிறை கட்டி தப்புன்னு அப்படி இழுத்தார். அப்படி விழுந்தான் அந்த ஆள். பிரபுன்னு அந்த பையன், அவனும் ஃபியூச்சரில் மாஸ்டர் ஆகிட்டான். அந்த கதையில் படத்துக்குள்ளே வந்த ஒவ்வொருத்தங்களுக்குமே உயிர் வந்துருச்சு இந்த படம் வந்தது பிறகு. இப்போ இந்த ரன் படத்தில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று ரீடூ பண்ணலாம், இல்லை அன்டூ பண்ணலாம், மாற்றலாம், இல்லைனா வந்து எடுத்துடலாம். ரீடூ பண்ணோம், மறுபடியும் ஷூட் பண்ணோம்னா ஒன்றே ஒன்று பண்ணலாம். பனிக்காற்றேன்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே கிளைமேக்ஸை ஒட்டி ஒரு சாங் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு கணக்கு என்னென்னா, அது கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும், ஜனங்க எந்திரிச்சு போயிடுவாங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பான ஒரு சாங் வேணும், அப்படி போடும் மாதிரி ஒரு பாட்டு வேணும். எனக்கு கூட மைண்ட் செட் அப்படி தான். ரத்தன் சார் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த சாங் மட்டும் அந்த இடத்துல ஜனங்க உட்கார மாட்டாங்க, நீங்கள் பனிக்காற்றேன்னு அப்படியே வந்து இறங்குது அந்த பாட்டு. இல்லை சார், மூடாக நல்லாக்கு சார் சொல்லி எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் கேட்கல. தாமரை தான் எழுதியிருப்பாங்க. மேடிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்புறம் அந்த சாங்கை நாங்கள் வந்து ஷூட் பண்ண முடியல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் விவேகா வந்து உள்ளே வந்துட்டு மின்சாரம் என் மீது பாயின்ற சாங் ஷூட் பண்ணோம். அந்த சாங் இப்போ எல்லாருக்கும் பிடிக்குது. இப்போ ஏதாவது சந்தர்ப்பம் அமைஞ்சதுன்னா அந்த இடத்துக்கு அந்த சாங்கை மறுபடியும் ஷூட் பண்ணலாம். அந்த சாங்கை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சாங்கு. அந்த சாங் ஷூட் பண்ணால் நல்லா இருக்குமேனு ஒரு ஆசை. சூப்பர். மேபி ஆல்டர்னேட்ஸ்னு இருந்திருப்பாங்களா சார்? இல்லை, அப்போது மேடி இல்லைன்னா யாருன்னு பேசும்போது ஸ்ரீகாந்த் வச்சு பண்ணலாம். ஓகே. அப்போ தான் ரோஜா கூட்டம்லாம் பண்ணியிருந்தார். ஸ்ரீகாந்த் நல்லா இருக்கும்னு நினச்சோம். ரத்தின சார்கிட்ட கதை சொல்லி முடிச்சோன்னே சொன்னார், நாங்கள் என்ன நினச்சோமோ அதே தான் ரத்தின சார் பர்ஃபெக்டாக கேட்பார். ரத்தின சாரும் இந்த கதைக்கு மாதவன் ரொம்ப கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு அவர் தான் சொன்னார். சூப்பர். அடுத்த வீடியோ 4 பசங்களை பெற்று ஆளாளுக்கு இப்படி நடுமனையில் வச்சு கேள்வி கேட்கறது பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குமே. நீங்க எப்ப பேசாம இருக்கீங்க? நீங்களும் ஏதாவது கேட்டு தொலைங்க, மொத்தமா போட்டு உடைச்சிடுறேன். தாங்க மாட்டீங்கடா, இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன்னு. ரொம்ப ஒரு பயங்கரமான எமோஷனல் சீன் சார். என்ன நடந்தது? எப்படி இந்த சீன் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணீங்க? எப்படி அதை வாங்குனீங்க அவர்கிட்ட? இந்த சீன் வந்து பாஸ்புக் சீன் சொல்லிட்டு ஒன்லைனில் இருக்கும். இதை வந்து ஷூட் பண்ணும்போது மட்டும் என்னென்னா ஒரே நாளில் ஷூட் பண்ணிடணும், ஒரே மூடில் ஷூட் பண்ணணும்னு எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை. ஏன்னா இந்த கதையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு காட்சி, எல்லாம் மொத்தமும் திரண்டு உருண்டு அந்த தான் எல்லாமே வரும். அதனால் கதை சொல்லும்போதே எனக்கு வந்து சீன் வந்து பர்டிகுலராக இந்த ஷாட்டு தாங்க மாட்டீங்கடா, என்ன தெரிஞ்ச தாங்க மாட்டீங்க, அது பெரும் பஞ்சாயத்தே இருக்குது. அதில் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. இந்த ஷாட்டு வந்து குறைந்தபட்சம் ஒரு 4 தடவை 5 தடவை 6 தடவை 8 தடவை போயிடுச்சு. அது அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து என்னென்னா, சார் இல்லை சார் அந்த மூடு வரல, நான் நினச்ச மாதிரி வரல. என்ன சார் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. நான் நினச்ச மாதிரி வரலன்னா இவன் என்ன சொல்ல வரான், இத்தனை வாட்டியும் சொன்னதுக்கு பிறகு அவனுக்கு வந்து தொத்தலைன்னு சொன்னோடனே டக்குன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, நீ பண்ணி காட்டு தம்பி அப்படின்ட்டார். அத்தனை பேர் மத்தியில் நான் தைரியமாக மம்முட்டி சாருக்கு இப்போ நினச்சி பார்த்தா அது வந்து விளையாட்டாக இருக்குது, ரொம்ப பச்சைப்புலத்தனமாகவும் இருக்குது, ரொம்ப அறியாமையில் நம்ம செஞ்ச தவறுகள் அது ஒரு தவறு மாதிரி தெரியுது. இருந்தாலுமே நான் வந்து ரொம்ப தைரியமாக என்னடா பண்ண சொல்கிறாருன்னு சொல்லிட்டோன்னா கதை சொல்லி சொல்லி தான் ப்ராக்டிஸ் இருக்கேன், நான் இந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒன்று டக்குன்னு போயிட்டு நான் வந்து பண்ணி காட்டினேன். அதை ரெக்கார்டு வேறு பண்ணிட்டாங்க கேமராவில். பண்ணிவிட்டு மம்முட்டி சார் அதை ஒரு தடவை பார்த்தார். பார்த்துட்டு ஓகே சொல்லி போய் பண்ணார். பண்ணவுடனே ரொம்ப நல்லா வந்துச்சு. ஓகே. டப்பிங்கில் என்னென்னா சார் வந்து மம்முட்டி சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாங்கள் பேசும்போது 4-5 பேர் ஒரு எல்லாமே மேக்ஸிமம் தஞ்சாவூர் பாஷை பேசக்கூடிய பிருந்தசரதி, கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த ஏரியா சேர்ந்தவர். தியாகுன்னு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான், அவனும் கும்பகோணம் பையன். எல்லாமே வந்து சார் அந்த அந்த தமிழ் இன்னும் வரல சார், இன்னும் கொஞ்சம் மலையாளம் கலந்து வருது சார்னு சொல்ல அவர் டென்ஷன் ஆகிடுவார். என்ன தம்பி 4 பேர் உட்காந்து ஜூரி மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் வந்து பெரிய இது பண்ணிகிட்டே இருக்கீங்க சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் கழட்டி தூக்கி போட்டு போயிடுவார். வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சுன்னா அவங்க மிஸ்ஸஸ் சொல்லுவார், நாக்கு கடிச்சு துப்பிலாம் போருக்கு, இங்கே ஜூரி மாதிரி 4 பேர் உட்காந்துட்டு கேள்வி கேட்குறான் அப்படிங்கிற மாதிரிலாம் டென்ஷன் ஆவார். ஒரு சில நேரங்களில் சொல்லிடுவார், என்ன தம்பி ஒரு ஆர்வ கோளாறு மாதிரி டேரக்டரை கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி ஒரு தடவை சொல்லிட்டார். உள்ளே எடுத்துகிட்டு மேனேஜர் பாபுன்னு ஒருத்தன் பயங்கர சப்போர்ட் பண்ணுவார் எனக்கு. அந்த பையன் போய் அவர் இல்லை முக்கியமான ஒரு சூப்பர் கூட்டில், சார் நாங்கள் மணிரத்ன மாதிரி ஒருத்தர் உருவாக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளேருந்து பட்டன் அழுத்திட்டு சொன்னான். ஒன்று சார் டென்ஷன் ஆகி ரொம்ப பெருமை தான் சொல்லிட்டு வச்சிட்டார். சரின்னு சொல்லிட்டு இப்படி போச்சு. அந்த பர்டிகுலராக இந்த வார்த்தை நாங்கள் நினச்ச மாதிரி வரவே இல்லை.
தாங்க மாட்டீங்கடா, இது என்ன செஞ்சது தாங்க மாட்டீங்க, மனசில் போட்டு அழுத்திட்டு இருக்கனே அப்படிங்கிறப்ப அந்த தழுதழுத்த மாதிரி ஃபீல் வரணும். என்னடா இது நினச்ச மாதிரி வரலையே எடுத்துகிட்டே இருக்கோம். அது பல தடவை எடுத்து ஓரளவு ஓகே கன்வின்ஸ் ஆகி பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு வேண்டிய அது சின்ன குறை இருக்க மாதிரியே இருந்துச்சு. ஃபைனலில் இதோடைய ஃபைனல் மிக்சிங் வந்து எங்கே நடந்துச்சுன்னு சொன்னால் சுஜாதா பூஜா தேட்ரு, நம்ம பாலாஜி சாருடைய அவங்க தேட்டரில் தான் நடந்துச்சு. அங்கே நடக்கும்போது எனக்கு ஒரு சின்னது என்னென்னா, அந்த இடம் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஐயோ கரெக்டாக வரலையே சொல்லிட்டு வைரக்கண்ணுன்னு சொல்லிட்டு அவர் தேவர்மேலாம் ஒர்க் பண்ணவர், பழைய அசோசியேட் டைரக்டர். அவர்கிட்ட சார் ஊரில் இருக்காரன் கேளுங்க சொல்லிட்டு கேட்டோடனே ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. ஆக்சுவலி என்னென்னா, இந்த படத்துடைய மலையாள ரைட்ஸ் வந்து சார் தான் வாங்கியிருந்தார். அவருக்கு சின்ன சம்பளம் வித்து ரைட்ஸ். அப்போ சார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்களா, என்னடா தள்ளி போயிட்டே இருக்குங்கிற மூடில் இருக்கார். ஏன்னா ரொம்ப நாள் இழுத்துட்டே போகுதுங்கிற ஃபீல் அவருக்கு டப்பிங்கில் மற்ற ஒர்க்குலாம். அப்போ மழை வேறு அங்கே ஸ்டார்ட் ஆகிடுங்கிற ஒரு ஃபீல்டில் இருக்கார் அவர். அப்போ வைரக்கண்ணு ஃபோன் பண்ணோடனே, என்ன வைரக்கண்ணு காப்பியெல்லாம் ரெடி ஆகிடுச்சா, என்ன மாதிரி போகுதுன்னொன்னே, இல்லை சார் ஃபைனல் மிக்சர் தான் இருக்கும், எப்படி இருக்கா உங்கள் ஆள் இது கேட்டிருக்காரு. இல்லை சார் அதில் சின்னதாக உங்கள்கிட்ட பேச சொன்னார். என்ன விஷயம்? என்ன இல்லை சார் இந்த டப்பிங் இல்லைன்னொன்னே அவர் பிடிச்சார். எது இந்த 4 பசங்களை பெற்று நடுமணில் நிற்க வச்சு அதுவா சொல்லிட்டோன்னே, என்னவா அவனுக்கு என்னொன்னே, அதில் சின்னதாக ஒரு டப் பண்ணலாமா சார் கேட்குறாரு சார். இன்னொன்னே வரேன் சொல்லிட்டு வந்துட்டார். கிளம்பி வந்துட்டார். வந்தோடனே உள்ளே வந்தோடனே நானும் போய் சார் சொல்லி விஷ் பண்ணி கூப்பிட்டேன். டக்குன்னு நான் உள்ளே போய் நின்னோன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, வைரக்கன் சார் நீங்கள் இருங்க, அவன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டார். அவன் தான் நான் பேச மாட்டேன்னார். சார் நான் என்ன சொன்னேன், ஓகே சார் நீங்கள் பேசுங்க சொல்லிட்டு நான் வெளியில் போகிற மாதிரி போயிட்டு உள்ளே வந்துட்டேன். இன்ஜினியர் ரூமில் ஸ்டார்ட் பண்ணி போகிறாரு. போனோடனே நான் பட்டன் அழுத்திட்டு ஓகேவா அப்படி கேட்குறாரு வைரகன்ட்ட. சார் என்கிட்ட இவர் கேட்டு என்ன சொல்லலான்னால நான் பட்டன் எழுதிட்டு சார் ஓகே சார், ஆனால் கொஞ்சம் தம்பி என்ன தம்பி மறுபடியும் ஆனா அப்படின்னு திரும்பி என்கிட்ட கேட்டார். நீ அங்கே தான் இருக்கியா, நீ போலையா வெளியிலன்னு மறுபடியும் கேட்டார். கேட்டோன்னே இல்லை சார் ரொம்ப நல்லா வந்துருச்சு, கொஞ்சோண்டு செகண்ட் பர்சன் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கலாம் சார், நீ அடங்கவே மாட்டேன் சொல்லிட்டு திரும்பியும் பேசினார். சார் நான் என்ன பண்ணேன், டப்பிங் உள்ளே போய் மிக்சியில் போயிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு பழசுலேருந்து பாதி கட் பண்ணி போட்டு இப்போ போட்டு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஓகே. அப்பயும் 99% ஓகேப்பா ஓரளவு நினச்சது வந்துருச்சு. கட் பண்ணால் படம் ரிலீஸ் ஆகி விமர்சனம் எழுதுகிறான். அதில் குமுதம் பத்திரிகையில் ஒரு விமர்சனம், டப்பிங் பேசுவது எப்படி என்று தமிழ் நடிகர்கள் மலையாள நடிகர்கள் மம்முட்டியிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பர்டிகுலராக தாங்க மாட்டீங்கடா, இது என்ன தெரிஞ்சால் தாங்க மாட்டீங்க, அந்த இடத்தில் நான் தழுதலுக்க பேசுவாரே அப்படின்னு எழுதியிருந்தான். இப்போது நம்ம ஒரு விஷயத்துக்காக உண்மையாக ஒர்க் பண்ணால் அது எவ்வளோ ஒரு ரிசல்ட் கொடுக்கும், நம்ம அதை கண்ணில் பார்த்துருக்கோம், அதை வர வைக்கிறதுக்கு நம்ம பண்ணுறோங்கிறதுக்கு இது யாராவது சொன்னோமா இந்த இடம் இப்படியெல்லாம் மெனக்கட்டோன்னு தானாக நடந்துச்சு. நான் என்ன பண்ணேன், நம்ம இவ்வளவு மெனக்கட்டோம், அதை அவர் வந்து நம்மளை திட்டினார்னா அந்த நேரத்தில் கோவப்பட்டார். நானும் பிருந்தாவும் வாயா போகலாம் சார் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு படம் நல்லா போயிட்டுருக்கு. அங்கெல்லாம் சூப்பர் விமர்சனம் எழுதுனாங்க, ரொம்ப நல்லா போகுது, இங்கேயும் சூப்பராக நல்லா வந்திருக்கு சரின்னு சொல்லிட்டு அது புக் எடுத்துகிட்டு போயிட்டோம். குமுதம் என்ன தம்பி எப்படி போகுது சொல்லிட்டு அவர் ஊங்குஞ்சலில் உட்காந்துருப்பாங்க, ஆரியபுரத்தில் வீடு. சார் வீடே ஒரு கவிதை மாதிரி இருக்கும், ஒரு மாஸ்டர் மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு, அவர் தான் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெம்பாடி உட்காந்துருப்பார். எப்படி தம்பி போகுது அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கு சார், சூப்பராக போயிட்டுருக்கு சார். சார் நாங்கள் அவளை மெனக்கொண்டனில் கோவம்லாம் பட்டிங்களா சார், பாருங்கள் சார் சொல்லிட்டு சொல்கிறேன். பிருந்தா டக்குன்னு விமர்சனம் படிக்கிறேன் கேளுங்க சார்னு பிருந்தா படித்து காட்டுறாரு. படிக்கும்போது அந்த பர்டிகுலராக அந்த இடத்துல படித்து காட்டினோன்னே அதுக்கு அவர் ரியாக்ஷன் என்ன தெரியுமா, பெருமை தான் அவ்வளோதான். இந்த படத்துல மொத்த படத்துலையுமே ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம இதை மாற்றணும் இல்லைன்னா இதை தூக்கணும்னா இதில் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று சொல்லுங்கள் சார். மாற்றணும்னா அந்த கூச்சத்தை குறைச்சிக்கடின்னு ஒரு சாங் ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஓகே அந்த சாங் மட்டும் இன்னொரு மாதிரி ஷூட் பண்ணிருக்கலாம். அப்போனா வந்து நமக்கு அண்டு இல்லை ரீடு. ஆமாம் ரீடுவா, ஓகே ரீடு. ஓகே தமிழ் சினிமாவோட இன்னைக்கு ஐகானிக் டைரக்டர்ஸ் சார், இவங்க கிட்ட நீங்கள் பார்த்து ரொம்ப பிடிச்ச விஷயம்? சங்கர் சார், அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், இவரோட நல்ல நட்பாக அன்பாக ரொம்ப ஃப்ளோவாக பேசிகிட்டு இருக்கும்போது என்ன மாதிரியே தான் பேசுகிறீங்க, எங்களை மாதிரியே சிரிக்கிறீங்க, ஆனால் உங்கள் நாயனத்தில் மட்டும் எப்படி சார் இப்படி சத்தம் வருது சும்மா கிண்டல் கேட்பேன். ஓகே, அந்த திலானா மோலம்பாலில் கேட்குற மாதிரி ஓகே, நீங்கள் மட்டும் எப்படி சார் இப்படிலாம் யோசிக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு தோணும், அதிசயமாக இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தான் சங்கர் சார் இவருடைய உழைப்பு. விடிய விடிய அரட்டை அடிச்சுட்டு தூங்க போனாலுமே காலைல 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு ரவுண்ட்ஸ் போய் வேலைகளை ஃபாலோ பண்ணுவார். ஓகே, அது குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி தான், ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி தான், உழைப்பு
பேருழைப்பு. ரொம்ப வித்தியாசமான படங்கள் பண்ணுங்கிற ஒரு இந்தியாவில் ஒரு ஸ்பீல்பர்க்கு, உலக அளவில் ஒரு ஸ்பீல்பர்க்காருன்னா நம்ம இந்தியாவுடைய ஸ்பீல்பர்க் மாதிரி. இந்தியாவுடைய அடையாளமாக 2 டைரக்டர்ஸ், மணிரத்னம், சங்கர், அந்த மாதிரி எப்பயுமே சொல்லிகிட்டு இருப்போம். நான் சொல்கிறது இல்லை, ராஜமௌலி இவரை பார்க்கும்போது சொல்லுவார், நீங்கள் தான் சார் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவார். ஓகே. இன்னைக்கு ராஜமௌலி இருக்கிற இந்த இடம்லாம் இருக்கே, அதெல்லாம் சங்கர் சார்கிட்டேருந்து அவர் பார்த்து பண்ணது தான். ஓகே. இவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப பிடிச்ச சீன்? எனக்கு திரும்ப திரும்ப நான் வந்து இந்தியன் இவர் படங்களில் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது மாதிரி எந்திரனில் பர்டிகுலராக ஒரு சீனை நான் சார்ட்ட அடிக்கடின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். எப்படி சார் அந்த சீன் கிரியேட் பண்ணீங்க? ஒரு ரசிகனா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச காட்சின்னு பார்த்தா அந்த டைலாக் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த எந்திரன் கடத்தி வச்சுட்டு ஐஸ்வர்யா வச்சுருந்தப்போ இவர் உள்ளே பூந்துடுவார். அப்போ ஒரு வந்து யாரோ ஒருத்தன் உள்ளே வந்திருக்கான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பிளட்டு கீழே இருக்கும். பார்த்தோன்னே ஏய் அது ஏன் ரத்தம்னு சொன்னேன். ஏன் ரத்தம்னு சொல்ல அப்படிம்பாரு. இப்போ தலை சுத்தும் பாரு அந்த சீனுக்கு அதை டிசைன் பண்ண விதம், அந்த சீனை எடுத்த விதம், என்ன ஒர்க் பண்ணியிருப்பார். என்ன ஒரு சீன், ஒரு கமர்ஷியல் சீன். அதில் மிகப்பெரிய அளவில் இருப்பாங்க. ரஜினி சாரும் அதில் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். சூப்பராக பண்ணியிருப்பார். ரொம்ப விண்டேஜ் ரஜினி கொண்டு வந்த மாதிரி. ஆமாம் நக்கலோட. கரெக்ட். அது ரொம்ப பிடிச்ச சீன் சாருடைய படங்கள். சார், இவர் கூட அடிக்கடி நீங்கள் ட்ரிப்பு, நீங்கள்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் அப்பப்போ வரும். ஆமாம். அதனால் இவர் கூட மறக்க முடியாத பயணம்னு ஏதாவது இருந்திருக்கா சார்? நிறைய இருக்கு. ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக ரொம்ப 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 முக்கியமான பயணங்கள்லாம் இருக்குது. ஒரு 4 நாள் 5 நாள் கூட தொடர்ந்து வந்து சார் கூட இருக்கக்கூடிய சந்தர்ப்பம்லாம் அமைஞ்சிருக்கு. எத்தனை நாள் இருந்தாலுமே அடுத்த நாள் புதுசாக ஒரு விஷயம் சார்ட்டு வந்து வரும். ஓகே. பயங்கர ஹியூமர் சென்ஸ் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப நுணுக்கமாக பேசுவாங்க. நான் சார்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், அந்த பதிவை வந்து இதில் எழுதுங்க சார். ஓகே. அது வந்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ரொம்ப கிளாஸாக இருக்கும். நானும் பாலாஜி சார் பார்த்து மிரளுவோம். இவ்வளோ நுணுக்கமாக எப்படி சார் பேசுகிறீங்க? மிகப்பெரிய இலக்கியவாதிகிட்டேருந்து வர மாதிரி இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சுஜாதா பாலகுமாரனா அவர்கிட்ட வேலை பார்த்தாங்க, அவருடைய கான்ட்ரிபியூஷனால தான் ஒரு படத்தில் இப்படிலாம் இருக்குன்னு நம்ம நினைப்போம். இவரே 50 சுஜாதா 50 பாலகுமாரன் அந்த ரேஞ்சுக்கான ஒரு உள்ள அவ்வளவு சின்ன 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 நுணுக்கலாங்கான வாழ்க்கை அவ்வளவு அவர் கற்றுக் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக. அவ்வளோ படங்கள் வேலை பார்த்து வந்திருக்காரு. அவ்வளோ சின்ன இடத்துலேருந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்து தொட்டிருக்காரு. நம்ம நினைக்கிற ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த சங்கர் சாரை தான பல இலக்கியமான தரமான மிக உயர்ந்த விஷயங்கள்லாம் அவருக்குள்ளே ரொம்ப இருக்குது. ஓகே. அப்புறம் கொடுத்த வார்த்தையை 100% காப்பாற்றுவார். சும்மா வெறும் வார்த்தைக்காகலாம் அப்படி சொல்லிட்டுலாம் போக மாட்டார். அவர் சொன்னார்னா அதில் 100% ஜெனூனாக இருக்கும். எது சொன்னாலுமே ட்ராக்காக எதுவுமே பேச மாட்டார். கண்டிப்பாக. ரொம்ப ஜெனூனாக இருக்கும். அப்புறம் நம்மளும் அவர்கிட்ட வந்து உண்மையாக இல்லாத பட்சத்தில் அவர் கண்டுபிடிச்சிடுவார். ஓகே. ரொம்ப சரியான ஆட்கள் உழைக்காத எவனுமே பக்கத்தில் நிற்கவே முடியாது. கண்டிப்பாக. அப்படி ஆட்களை சேர்க்கவே மாட்டார். கண்டுபிடிச்சிடுவார் கரெக்டாக. சும்மா ஒரு நண்பருங்கிறதுக்காக ஒரு பில்டப்புக்காக நான் சொல்லலை. அதெல்லாம் நிஜம், நான் உணர்ந்து சொல்கிறேன். ஓகே சார். நெக்ஸ்ட் தலைவன் என்ன அழகு பாருங்க சார், என்ன கண்ணு வந்து பயங்கர ஸ்மார்ட்டு, பயங்கர லவ்வபிள். ஓகே சார். வந்து இவருடைய லவ் சீன்ஸ் தான். ஓகே. எப்படி எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் சார்? நான் திரும்ப திரும்ப காக்கா பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவேன். ஓகே. காக்கா இருக்கிற லவ் போர்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ரொம்ப டேரிங்காக ஒரு சீன் அந்த படத்தில் ஒன்று பண்ணியிருப்பார். ஓகே. அந்த இடத்துல தான் அவளுக்கு லவ்வே வரும். ஒரு பொண்ணு மேலே ஆசிட் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து மிரட்டியிருப்பாங்கல்ல, கூப்பிட்டு போவார். வா போகலான்னு சொல்லிட்டு, தைரியமாக இருக்கணும் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு கௌதமாக தான் பார்ப்பேன் அந்த சீனில். ஓகே. அவரே நடந்து வர மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. போயிட்டு சூர்யாவும் சூப்பராக பண்ணியிருப்பார். அந்த அடிக்கிறதுக்காக இருக்கும்போது முன்னாடி போக சொன்னோன்னே கரெக்டாக ஊற்றும் போது கரெக்டாக அவர் முன்னாடி வருவார்ல, அந்த சீன் முடிச்சுட்டு அந்த பொண்ணு கேட்பா, ஒருவேளை அது உண்மையிலேயே இதாக இருந்தா அந்த மாதிரி ஒரு கேட்பா. அதுக்கு ஒரு அழகான ஒரு பதில் சொல்லுவார். அப்போ தான் அவங்க 2 பேருக்குள்ள லவ் ஒன்று வரும். அந்த கான்வர்சேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஓகே. ரொம்ப அழகாக சாங் ஷூட் பண்ணுவார். ரொம்ப கூலாக ஷூட் பண்ணுவார். ஓகே. மெனக்கட்ட மாதிரியே தெரியாது. ரொம்ப ஒரு பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி தான் இருக்காது. ஆண்டி வேலை எப்படி கௌதம் உங்களால் மட்டும் இப்படி முடியுதுன்னு கேட்பேன். ரொம்ப ரொம்ப கூலாக டீல் பண்ணுவார் எதாக இருந்தாலுமே. அவர் சாங் எடுக்கிற விதம், மூவி, அவர் வாழ்க்கையை பார்க்குறது, வந்து கேஷுவலாக பேசும்போது
பயங்கர ஸ்மார்ட். இப்போ படங்கள்லாம் நிறைய நடிக்கிறாரு சார். படங்கள்லாம் நிறைய நடிக்கிறாரு. பயங்கர அதுக்கான தகுதி அவ்வளோ இருக்குது. ஃபோன் பண்ணி பேசுவீங்க? எனக்கு இவருக்குமான ஏதாவது எதுவுமே புதுசானா இப்போ வெளியில் போயிட்டு பேச விஷயம் தான் புதுசாக இருக்கும். எல்லாமே வந்து எல்லாமே என்னை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரியும். ஓகே. ஒரு தடவை இவங்க சமீரா ரெட்டிகிட்ட ஸ்கிரிப்ட் சொல்ல போகிறப்போ இவர் வந்து இந்த வேட்டை டயத்தில் நான் அவ்வளோ ஃப்ளோவாக எனக்கு வந்து இங்கிலீஷ்லாம் அவ்வளோ ஃப்ளோவாக வராது. தலைவா எனக்கு பதிலாக நீங்கள் கதை சொல்லுங்கள் தலைவா சொல்லிட்டு நான் தமிழில் சொல்ல அவர் தான் வந்து இங்கிலீஷில் சொன்னார். வேட்டை கதையை அவர் தான் சொன்னார். திடீர்னு சடனாக ஒரு தடவை ஃபோன் பண்ணி நான் பேசுகிற விதம், நான் வந்து அடிக்கிற கமெண்ட் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தலைவா என் படத்துக்கு நீங்கள் ஒரு தடவை டைலாக் எழுதுங்க தலைவான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த மாதிரி சந்தர்ப்பம் அமையும் போது என்னுடைய ஸ்கிரிப்டை அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஏதாவது அமைஞ்சதுன்னா கூட பண்ணலான்னு நிறைய பேசிகிட்டு இருப்போம். ஓகே சார். எனக்கு இவரை பற்றி பேசுகிறப்ப சார் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் சார். ஓகே. சினிமாவோட லைம்லைட்டில் இல்லை நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்குசாமியை தவறு அப்படின்னு. அது என்ன சார் அந்த கனெக்ட்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர. இந்த ரெய்னான்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்துருச்சு அந்த நியூஸ் எல்லாம். ஒரு 12 பேர் கனெக்டிவாக அந்த கோவிட் டயத்தில் மணி சார், சங்க சார் எல்லாமே இருந்தோம். அப்போ அவரும் எங்கள் கூட இருந்தார். அதுக்கு முன்னாடி இருந்தே நல்லா, ஏன்னா ஹாரிஸ் வந்து மியூசிக் டைரக்டர்னா அவரும் நானும் ஒரே இடத்துல அங்கே சந்திப்போம். பல விஷயங்கள் 2 பேரும் பல நேரங்களில் பேசிப்போம். ரொம்ப பிடிக்கும். அடுத்த படங்களில் ஒரு ஆக்டரை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும்போது நான் பார்க்கலாம். ஒரு கதை சொல்லியிருக்கேன் அவருக்கு. ஓகே. இவரும் இன்னொரு ஹீரோவும் நடிக்கிறதுக்காக ஒரு கதை சொன்னேன் நான். அவர் ரொம்ப ரசித்து கேட்டார். சூப்பர் சூப்பர். இப்போ நான் ஒருவேளை வேற ஒரு படம் பண்ணேன்னா அந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க பிரதர்னு கூட நான் சொல்லியிருக்கேன். சூப்பர் சூப்பர் சார். அடுத்து அதுமாதிரி கௌதமுக்கு ஏதாவதுன்னா 100% நான்லாம் அவர் கூடவே தான் எப்பயுமே இருப்பேன். அதான் சார் அவர் சொன்னதெல்லாம் அந்த ட்ரஸ்ட் தெரிஞ்சது சார். கண்டிப்பாக 100%. வெங்கட் பிரபு சார். ஆமாம், நம்ம ஜியில் நடித்தாங்க. என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு சொல்லி வந்து வெயிட் பண்ணாங்க. பண்ணலான்னு சொன்னேன். அந்த கேப்பில் போய் ஒரு தடவை சண்டைக்குழி ஷூட் பண்ணிட்டுருக்கேன். அப்போ வந்தார். என்ன பிரபு திடீர்னு ஆளக்கானா சார்? நான் ஒரு படம் எடுத்துட்டேன் சார் சொல்லி சென்னை 28 முடிச்சிட்டாரு. ஓகே. அப்போது 5ஆம் டயத்தில் எனக்கான ஒரு விஷயம் பெருசாக நிகழ்ந்தப்போ தைரியமாக உள்ளே வந்து சப்போர்ட் பண்ண. அப்படி ஓகே. லைஃப்பில் மறக்கவே முடியாது. பிரதர் மாதிரி. கண்டிப்பாக. இவங்க பிரதர் நம்ம என்னுடைய பிரதர் மாதிரி தான், இவரும் எனக்கு பிரதர் மாதிரி தான். ஓகே. ஈவன் ஸ்டுடியோவில் அடிக்கடி மீட் பண்ணுவோம். எதுவாக இருந்தாலும் எல்லாமே பகிர்ந்துக்குவோம். இவருடைய சமீபத்திலே அந்த மாநாடு படம் சூப்பர் மேக்கர். அற்புதமாக அப்படி ஒரு படம்னா பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு நாலேஜ் வேணும். அற்புதமாக மேக் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு அது ஒரு ட்ரையல் மாதிரி தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், சூப்பராக பண்ணுவார். இவரும் என்னென்னா கூல் ஸ்மார்ட்டாக வந்து ரொம்ப அழகாக அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க பல பெரிய விஷயங்கள். இவர் இப்போ விஜய் சார் கூட படம் பண்ண போகிறாரு. சூப்பர். அது எதுவும் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? சரி, எதுவும் அவர்கிட்ட பேசுனீங்களா? அதுக்கப்புறம் என்ன சில ஃபிலிமில் எனக்கு தெரியாது. கண்டிப்பாக வந்து ஒரு பெப்பியான ஒரு படம் தான் பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. வினோத் எங்கள் டைரக்டர் சார். ஆமாம், சதுரங்க வேட்டை வந்து சூப்பர் ரைட்டிங் வரும். ஓகே. நான் பார்த்து மிரண்ட சமீபத்திய இயக்குநர்களில் கட்சி வினோத்தும் ஒருத்தர். ஓகே. இன்றைக்கும் எங்கள் மேலே வந்து எங்கள் கம்பெனி மேலே எங்கள் மேலெல்லாம் பெரிய மரியாதை வச்சுருப்பார். சமீபத்தில் சதுரங்க வேட்டை ஒரு கதை எழுதி நம்ம கம்பெனிக்காக அந்த ஸ்கிரிப்ட் கூட வந்து கொடுத்துருக்காரு. ஓகே. எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் ஆரம்பத்தில் நம்ம ஆஃபீஸுக்கு தேடி வந்து நம்ம பண்ண அந்த படங்களுக்காக இவர் பண்ண விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நன்றியோட மனசில் வச்சுருப்பார். ரொம்ப ட்ரூத்தானவர். ஓகே. பிடிக்குது பிடிக்கலைங்கிற விஷயம்லாம் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிவிட்டு ரொம்ப நேர்மையாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர். இவர் ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டயலாக் பர்டிகுலராக சூப்பராக எழுதுவா. அப்படி சதுரங்க வேட்டை படத்தில் இவர் எழுதின டயலாக் உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச டயலாக்னு என்ன இருக்கும்? அந்த சதுரங்க வேட்டை டயலாக் இருக்கும், நம்ம சொல்கிற பொய்யில் கொஞ்சம் உண்மை கலந்துருக்கணும். ஓகே. அது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அவர் எழுதுனதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் சமீபத்தில் அஜித் சார் வச்சு ஒரு 3 படம் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறதா சொல்கிறாங்க சார். விஜய் சார் கூட பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம் சார். வாழ்த்துக்கள். ஓகே. சூப்பர். கார்த்திக் சுப்பராஜ் ஏன் வந்து இவருடைய பீஸா படத்தை வந்து நான் வந்து இங்கே பார்க்காம விட்டுட்டேன். ஓகே. எங்கே போய் பார்த்தேன்னா வழக்கெண்ணுக்காக ஒரு விருது வாங்குறதுக்காக நாங்கள் வந்து பாரிஸ் போயிருந்தோம். ஓகே. அங்கே தான் நான் வந்து கார்த்தியுடைய படம் அங்கே ஷோ போட்டாங்க. ஓகே. நம்ம சந்தோஷ் நாராயணனும் இவரும் வந்திருந்தாங்க. அங்கே தான் பார்க்குறேன்.
அந்த படத்தை பீஸாவே நான் அங்கே தான் பார்த்தேன். ஓகே ஓகே. நான் மிரண்டேன் அந்த படம் பார்த்துட்டு. என்ன ஒரு படம் பண்ணியிருந்தாங்கன்னு. அடுத்த படம் ஜிகிர்தண்டாவும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பண்ண ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ். அது பேட்டை. ஓகே. ரஜினி சாரை நான் எப்படியெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அதை ஒரு ரசிகனா இவர் அதை கிரியேட் பண்ணியிருந்தார். அந்த படத்துடைய அந்த ஸ்டைலு அவர் உருவாக்கி விட்ட அந்த பேட்டர்ன் தான் கண்டினியூ ஆச்சு எல்லார்கிட்ட இருந்தும். ஆமாம், சங்கர் சார் அந்த கேம் சேஞ்சர் கதை இவர்கிட்ட தான். இவர் தான் கதை கொடுத்துருக்காரு. நாங்கள் யார்கிட்ட கதை வாங்கலாம்னு சொல்லி யோசிச்சப்போ சங்கர் சார் வந்து யார்கிட்ட கதை கேட்கலாம்யா, வந்து யார்கிட்ட பேசினா நல்லா இருக்குன்னப்போ 2-3 பேர் யோசித்தோம். அதில் வந்து கார்த்திகிட்ட கேட்கலான்னு சொல்லி கார்த்தி போய் நானும் பாலேஸ்வர் கார்த்தி 3 பேர் தான் சார் வீட்டுக்கு போனோம். நரேட் பண்ண அப்படி. ஓகே. அதான் கேம் சேஞ்சர் போயிட்டு சார். ரஞ்சித் சமீபத்தில் ரஞ்சித் ஆஃபீஸ் நான் போயிருந்தேன். ஓகே. அப்போ வந்து சார் என்ன சார் நீங்களே வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்காக போனப்போ கேட்டு சார் உங்கள் ஆஃபீஸ் வாசலில் உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும் நான் வந்து நின்றுருக்கேன் சார், உங்களை தான் சார் நான் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னார். அது எனக்கு உண்மையிலே பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா மெட்ராஸ் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எனக்கு இவரோட படங்கள்லேயே ரொம்ப பிடிச்ச படம் மெட்ராஸு. அப்புறம் வந்து சங்கர் சார் நம்ம ரஜினி சாரை வச்சு பண்ண கபாலி, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சார்பேட்டா படம் வந்து இந்திய சினிமாவில் தமிழ் சினிமாவில் 100 படங்கள் பட்டியல் போட்டால் சார்பேட்டா வந்துடும். மிக அற்புதமான நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு உள்ள ஒரு படம். நாயகனை நான் எவ்வளோ மதிக்கிறேனோ அவ்வளோ சார்பேட்டாவை மதிக்கிறேன். எனக்கும் இவர் பிரதர் மாதிரி, என்னுடைய நல்ல நண்பர். மிக அற்புதமான படைப்புகள் இன்னும் நிறைய வரும். தங்கலான் ட்ரெய்லர் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. வந்து சூப்பர். வெற்றிமாறன், நான் நானா படைக்கிற மாதிரியே தெரியும் வெற்றிமாறன் பார்த்தேன் எனக்கு. கூடிய சீக்கிரம் வந்து யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வெற்றியை கூப்பிட்டு நடிக்க வைப்பாங்கன்னு தோணுது. ஆனால் இப்போக்கி வரமாட்டார், எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு. சூப்பர் டைரக்டர். பொல்லாதவன்லேருந்து தொடங்கி சொல்கிறேன். பொல்லாதவன் முடிஞ்சவுடனே நம்ம கம்பெனியில் கதை கேட்கறதுக்காக போஸ் கூப்பிட்டு நம்ம கம்பெனியில் அப்போ படம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு இருந்தோம். அவர் சொல்லி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அப்படியே வெற்றியை நானே மறந்துட்டேன்னு. இப்போது சமீபத்தில் அவரே கூப்பிட்டு நான் ஒரு படம் பண்ணால் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நான் உங்கள் கம்பெனிக்கு படம் பண்ணி தரேன்னு அவராக சொன்னார். நான் சொல்லியிருந்தேன் சமீபத்தில் ஒரு பேட்டியில், வெற்றி மாதிரி இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கும்போது நான் எதை சொல்லுவேனான்னு தெரில, நான் அவ்வளோ நல்லவனான்னு எனக்கே தெரியாது. அவ்வளவு சமீபத்தில் தான் பயங்கரமான கனெக்டு. ஒரு சின்ன ட்ரிப்பில் அவரோட காரில் போகிறப்போ நான் முத சென்னைக்கு வந்தப்போ இங்கே தான் ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர்றதுக்காக போனேன். பாலுமகேந்திராட்ட எப்படி ஒர்க் பண்ணும்போது எப்படிலாம் ஒர்க் பண்ணேன்னு அவர் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களையும் என்கிட்ட பகிர்ந்துப்பார். தோட்டம் வீடு ஒன்று இருக்குது, அங்கே நான் போய் அவரோட இருந்திருக்கேன். ட்ரூத், ஜெனூன், அவருடைய படம் மாதிரியே. ஓகே. அவருடைய படங்களில் ரொம்ப பிடிச்ச படம் எது சார்? அசுரன். ஓகே. தனுஷ் சார் அசுரன் வந்து பர்டிகுலராக இன்டர்வல் பிளாக். ஓகே. நான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, என்னுடைய படத்தில் இன்டர்வல் பிளாக் மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பிறகும் தலையில் எதுவுமே ஏறல. நான் அவர் எடிட் பண்ணுற விதத்தை, அவர் ஸ்கிரிப்ட் பண்ணுற விதத்தை, டப்பிங்கில் அவர் என்னென்னலாம் பண்ணுறாருங்கிறதெல்லாம் நான் பார்த்து பயங்கர மிரண்டு போயிருக்கேன். நான் இப்போ கற்றுக்கிறேன். வெற்றிக்கிட்ட இருந்து உண்மையில் நிஜமான பல விஷயங்கள் நான் கற்றுருக்கேன். இந்தியா மொத்தமும் எந்த ஹீரோவாக இருந்தாலுமே கூப்பிட்டா படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போது நான் காதுபடவே தெலுங்கில் எங்கே போனாலுமே நானே கேட்டிருக்கேன், வெற்றிமாறன் கூட ஒரு படம் பண்ணுங்க அப்படி சொல்கிறது. இவரெல்லாம் இந்திய சினிமாவுக்கு, நம்ம தமிழ் சினிமாவுக்கு பெருமை. அந்த மாதிரி கண்டிப்பாக. நெல்சன் இது ரஜினி சாரை வச்சு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி எதிர்பார்க்குற டயத்தில் அது பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு படம் பண்ணுறதுங்கிறதே மாபெரும் சவால். ஓகே. அது வந்து அவங்களுடைய ஆயுளை வந்து இன்னும் பல வருஷம் நீடிச்சிடும். அதுக்கு முந்தின படத்தில் கொஞ்சம் விமர்சனங்கள் இருந்தாலும் அடுத்த படத்தில் அந்த விமர்சனத்தை பேசி வாய் மூடுறதுக்கு முன்னாடியே நிறுத்துறதுக்குல்ல, அதுக்கு ஒரு டெம்போ வேணும், அதுக்கு ஒரு பெரிய தகுதி வேணும். அந்த ரைட்டிங்கில் எழுதி சூப்பராக ஒரு படம் பண்ணிட்டார். அடுத்த படம் தியேட்டர் மூடில் அந்த படம் பயங்கரமாக இருந்துச்சு. ரஜினி சாருக்கு சூப்பராக நான் ரசிகனாக அப்படி ரசித்தேன். பயங்கர க்யூட். வந்து படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? முதல் படமும் கோலமாவு கோயிலா, அந்த படமும் நல்ல படம். இந்த நைஸ் மாரி செல்வராஜ் மாமன். ஒரு
பர்டிகுலராக ஒரு இடம் ஒரு கீ பாயிண்ட்னு ஒரு படத்துலேயே இருக்கும். அந்த சேரில் உட்கார வைக்கிற அந்த காட்சி, அந்த சீன் நம்மளாம் கிடச்சிருந்தா எப்படிதான் ஷூட் பண்ணியிருப்போம். சரி, இந்த மாதிரி சீன் நம்ம யோசிக்க முடியாமல் போயிட்டோமே. எல்லாராலையும் எல்லாமே யோசிக்க முடியாது. அவங்க வாழ்க்கையிலேருந்து, அவங்க லைஃப்லேருந்து, அவங்க கேட்டதுலேருந்து, அவங்களால மட்டுமே தான் ஒரு சில படைப்புகள் வரும். அப்படி என்னுடைய லைஃப்லேருந்து நான் மளிகை கடை இந்த மாதிரியான ஊர் அந்த ஃபீல்ட்லேருந்து வந்ததுனால ஒரு வீட்டுக்குள்ளேயே தராசு இருக்கும், வீட்டுக்குள்ளேயே மூட்டைங்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நான் யோசிக்கிற மாதிரி அவர் வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் பார்க்குறதுனால அவர்கிட்டருந்து புதுசு புதுசாக படைப்புகள் வருது. ரொம்ப ஜெனூனான ஒரு படைப்பாளி. ஓகே. ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு மாமன்னன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. வடிவேலை இப்படி பார்க்க முடியுமா? ஓகே சார். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு மறுபடியும். ஆமாம், என்ன ஒரு ரியாக்ஷன் வடிவேட்டு வாங்கியிருந்தார். இதெல்லாம் என்னென்னா, இது இந்த மாதிரியான ஒரு புதுசு புதுசான ஒரு டைரக்டர்ஸ் வரும்போது தான் புதுசான நடிகர்களுக்கு அப்படி ஒரு உருவம் கொடுக்க முடியும். ஓகே. ரைட்டர்ஸால் ஒரு நல்ல டைரக்டரால் தான் முடியும். வடிவேலை இப்படி பார்க்க முடியும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார் அந்த படம். ஓகே. வாழ்த்துக்கள். ஓகே சார், தேங்க்யூ. உள்ளத்தை அள்ளி அள்ளி தா 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 மொபைல்னா சத்யாதா வாவனன்பா வாங்கலா லேட்டஸ்ட் மொபைல்னா சத்யாதா. சத்யா ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.